அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. உங்களோட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். எல்லாருமே மேலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களோடு இடைபடுவீராக சொல்லுங்க. எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக. உங்களோட வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களோட வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கண்களை திறங்க ஆண்டவரே, எங்கள் செவிகளை திறங்க ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திறப்பீராக. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களோட வார்த்தைகள் எங்களுக்குள் 30, 60, 100 பலந்தர நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் நல்ல பரிச்சயமாய் தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்கிறார். காரணம், ஆகாரத்தை பார்க்கிலும் நம்முடைய ஜீவனும் உடையை பார்க்கிலும் நம் சரீரமும் விசேஷித்தவைகள் என்று சொல்லுகிறார். எப்படி? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் நம் சரீரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகிறார்? விசேஷித்தவை என்று சொல்லுகிறார். ஆகாரத்தை விட நம்ம ஆகாரத்துக்காக அலைந்து திடீரும்ல, உடைக்காக ரொம்ப பிரயாசப்படுறோம்ல. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதான் தேடுறோம் அதிகமாக. அதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் அதுக்கு மேலே நிறைய ஓடுறோம் இல்லையா? அப்போது இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அதை விட உன் சரீரமும் உன் ஜீவனும் உன் சரீரமும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகிறார்? விசேஷித்தது என்று சொல்லுகிறார். கீழே தொடர்ந்து சொல்லும்போது, ஆகாயத்து பட்சிகளை நீங்கள் கவனித்து பாருங்க. அவைகளை என்ன செய்யல? எந்த ஒரு வேலையும் செஞ்சு அது விவசாயம் பண்ணி அது தன் ஆகாரத்தை சேர்க்கல. ஆனால் என்ன பண்றார்? பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். அதை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்றார். புரியுதா உங்களுக்கு? ஆகாயத்து பறவைகள் எங்க போகாது? பரலோகத்துக்கு போகாது. அதுக்காக இயேசு சிலுவையில் மரிக்கல. பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ கிறிஸ்துவனுடைய சாயலோ தேவனுடைய சாயலோ இல்லை. விளங்குதா இல்லையா? அதனுடைய சாயல் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன சாயலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? தேவன் தம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார். அவர் நமக்காக மரித்திருக்கிறார். நமக்கு பரலோக வாழ்க்கையை நியமித்து வைத்திருக்கிறார். என்ன வாழ்க்கையை? நித்திய வாழ்க்கையை உனக்கு எனக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அதனால தான் அங்கே சொல்லுகிறார், நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், அதை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்றார். கீழே தொடர்ந்து சொல்லும்போது வாசிங்க 28ஆம் வசனத்தில், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது? அதாவது நம்ம போடுற உடைக்காக கூட நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்க. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருக்கவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காட்டு புஷ்பங்களுக்கெல்லாம் விதவிதமா, நல்லா கவனிக்கணும், வண்ண வண்ணமா உடைகள் அதுக்கு இருக்குன்றார். கவனிக்கிறீங்களாமா? காட்டு புஷ்பங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? விதவிதமா வண்ண வண்ணமா உடைகள், மேனி அதுக்கு இருக்கு. அதை மேனியை தரித்து கொள்றதுக்காக அது ஒன்றும் பிரயாசப்படலை, அது ஒன்றும் வேலை செய்யலை. தேவன் தான் அப்படிப்பட்ட மேனி அதுக்கு கொடுக்குறார். வண்ண வண்ணம் அழகழகா நம்ம போய் பார்க்குறோம்ல, இந்த பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மரச்செடிகள் எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசையேன்னு எழும்புகிற விதவிதமான கலர்கள் எழும்புகிற செடிகள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அதுகளுக்கெல்லாம் அந்த வர்ணங்கள், அந்த அழகுகள், அந்த உடைகளை கொடுத்தது யாருன்னு கேட்குறார். அது ஒன்றும் கஷ்டப்படலை. சாலமோன் கூட அவ்வளோ விலை உயர்ந்த உடையை போட்டது இல்லையா? அந்த நாட்களில் மிகச்சிறந்த ஒரு ஐஸ்வர்யவான், உடைகள் அதிகமாக அணிந்தவன்னு சாலமோனை சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சாலமோனை சொல்கிறாரு, சாலமோனு கூட என்ன செய்யலை, இவ்வளவு விலை உயர்ந்த உடை அணியல அப்படின்றார். இவ்வளவு விசேஷித்தமான உடை அணியல. அப்போ பறவைகளை விட, அந்த புல் பூண்டுகள், அந்த செடிகளை விட நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்கள்ன்றாரு? விசேஷித்தவர்கள். அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு படைப்பு, சிருஷ்டிப்பு இருக்கு. ஆனால் நம்முடைய சிருஷ்டிப்பு
நம்முடைய படைப்பு ரொம்ப எப்படிப்பட்டது? விசேஷித்தமானது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம், நல்ல சத்தம், அல்லேலூயா. அதனால 31 மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று எதுக்கும் நீ கவலைப்படாத, ஏன்னா நீ விசேஷித்தவர்கள் அப்படின்றார். அதனால யாத்திராகமம் புஸ்தகம் 33:16 மோசே சொல்லும் போது சொல்லுகிறார், தேவா நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள். கவனிக்கணும் எல்லாரும், தேவா நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள். வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. 33:16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். ஆமென். தேவன் கூட இருப்பதினாலதான், தேவன் கூட வருவதனால, நம்மளோடு இருப்பதினால, எங்களோட நீ வருவதனால, தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளோடு வருகிறார். அதனால நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் சொல்லப்படுகிறது. வசனத்தை கவனிக்கிறீங்களாம்மா? வசனத்து மேல கவனம் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு தேவ வார்த்தையை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவ்வளவு வார்த்தைக்கு நீ கனப்படுத்துறையோ, எவ்வளவா தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறையோ, அவ்வளவா உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். கீழே தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, அதே 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில். அப்ப நாம என்ன செய்யணும்னு கீழே சொல்றாரு. நீ இதுக்காகலாம் பிரயாசப்படாத, இதுக்கெல்லாம் ரொம்ப நேரங்களை செலவழிக்காத, நீ செய்ய வேண்டியது என்னன்னு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேடுறது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும்ன்றார். நீ தேடுறதெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்றார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. நம்ம போயிட்டு என்ன செய்ய வேண்டாம், மற்றதுக்காக நீ இதுக்கு என்ன வேணுன்றாரு? விசுவாசம் வேணும். சொல்லும் போதே சொல்றார், அற்ப விசுவாசிகளே. 30 அற்ப விசுவாசிகளே அப்படின்றார். அப்போ நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, தேவன் இதெல்லாம் எனக்கு தருவார் அப்படின்னு தேவனை தேடும் போது தான் இந்த அறிவே முதல்ல நமக்கு உண்டாகும். எனக்கு வேண்டியதை, என் காரியங்களை எல்லாற்றையும் என்ன பண்ணுவார்? என் தேவன் எனக்கு தருவார் என்கிற எண்ணமே எங்க உண்டாகுது அப்படின்னா, அவரை தேடும் போது தான் உனக்கு வருமே. சொல்றது விளங்குது? அவரை தேடாம, அவரை அறியாம, அவரை புரிந்து கொள்ளாது இருக்கிற வரைக்கும் நம்ம உலகத்தின் மேலே, உலக பொருள்களின் மேலே, உலக காரியங்களின் மேலே தான் நமக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். அப்ப நம்ம விசேஷித்தவர்கள், தேவனுக்குரியவர்கள், தேவ சாயலாய் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டவங்க, தேவனோடு கூட இருந்தவர்கள், தேவனிடத்துல நம்ம ஒன்றாய் இருந்தவர்கள். அப்ப மீண்டும் நம்ம தேவனிடத்துக்கு போகணும். அதுக்காக ஆண்டவர் மீண்டும் ஒரு வழியை, வாசலை வச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப தேவனை தேடி அவரிடத்துல போய் சேருவதற்குரிய காரியத்தை நீ பாரு. அவர் ராஜ்யத்தை தேடுன்றார். உன்னை அதுக்கு தான் தெரிந்து கொண்டேன், அதை தேடுன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? எதை தேடு? அதுக்கு தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, இவைகள் உனக்கு அப்பொழுது கூட கொடுக்கப்படும்ன்றார். அப்ப என்ன செய்யப்படும்? உனக்கு கூட கொடுக்கப்படும். கடையில் மொத்த பொருள் வாங்கும்போது அந்த நாள்லாம் காய்கறி எல்லாம் நிறைய வாங்கினா, மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு திருமண மண்டபம், ஒரு திருமணத்திற்கோ மற்ற ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டு மொத்த காய்கறி மண்டியில் போயிட்டு நீங்கள் எல்லா பொருளும் வாங்கினீங்கன்னு சொன்னால், அவன் கடைசியாக என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவ்வளோ பெரிய கருவேப்பிலை கட்டை அப்படியே எடுத்து ஃப்ரீயாக போட்டுருவான். கடைகளில் போனீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு அந்த நாளெல்லாம் காய்கறி பொருள் வாங்கினா அவன் என்ன பண்ணுவான்? கொத்துமல்லியும் கருவேப்பிலையும் எல்லாம் இனாமாக எடுத்து அப்படி போட்டு விட்டுருவான். காசு கேட்க மாட்டான், அதுக்கு கூட போடுவான். பார்த்தீங்களா? 1 கிலோ தக்காளி போட்டு என்ன பண்ணுவார்? 1 கிலோ வெயிட் உளுந்துரும். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவான்? அதை கொட்டிட்டு ஒரு 2 பழம் எடுத்து போடுவான், கூட போடுவான்.
விளங்குச்சா உங்களுக்கு? அது மாதிரி கூட கொடுப்பாரா நமக்கு? இதெல்லாம் கூட கொடுக்கக்கூடிய காரியன்றார். சாதாரணமாக ஆண்டவர் சொல்கிறார் நம்ம தேவைகளை கொடுக்கக்கூடிய காரியங்களில். ஆனால் நம்ம முழு மூச்சாக எதுக்காக தான் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம்? தேவனை தேடுறதுக்கு பிரயாசப்படுறதில்ல, தேவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு பிரயாசப்படுறதில்ல. முக்கியத்துவத்தை நம்ம நாட்கள் போயிட்டு இருக்கு, காலங்கள் போயிட்டு இருக்கு. எப்போ மரணம் வரும், எப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும் சொல்ல முடியாது. நேற்று கூட ஒரு எங்களுக்கு தெரிந்த ஒரு தம்பி 40 வயசு, திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு ஆள் இறந்துட்டார். 40 வயசில் 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க இருக்கு இல்லையா? அப்போது நம்ம ஆண்டவரை எப்போ நம்ம வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறோம், என்னதான் ஒரு நாள் 80 வயசு 90 வயசில் போயிடுவோம் இல்லையா? அதுக்கு நடுவுலையும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது எதுக்கும். அப்போ ஓட்டத்தை முடிக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பூமியில் இந்த வெளிச்சம், இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பை தேவன் எனக்கு கொடுத்தாரே, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன், தேவன் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவன் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையை தேவனை தேடுறதுக்கு அர்ப்பணிக்கணும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? மத்தேயு புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு காரியங்களை சொல்லுகிறார். வசனத்தின் மேலே வாசிக்கும் போது கவனம் வைங்க. 14ஆம் அதிகாரத்தில் 44, 45 வசனம் வாசிங்க. மத்தேயு 14, 44, 45 வேகமா. 14 அப்போ 15 பாருங்க. இல்லை ஒரு நிமிஷம், 13 சாரி 13, 44, 45. அன்றியும் பரலோக ராஜ்யம், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு? ஒரு நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொல்லுகிறான். ஒரு நிலத்தில் கவனிங்க, ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, பொக்கிஷம். சில இடங்கள் இடம் வாங்கும்போது கிரைனைட் கல் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான்? அது அந்த இடத்த வாங்கிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்? கொஞ்சம் உள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா நிறைய மற்ற பொருள்களை கூட வித்துட்டு, அந்த இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கு, அங்க ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா மற்ற எல்லா பொருளையும் வித்துட்டு அந்த நிலத்தை வாங்காம இருப்பானான்னு கேட்கிறார். முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கு என்ன செய்வோம்? கவனிக்கிறீங்களா? நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கு மற்றதெல்லாம் வித்துட்டு கொண்டு போய் அந்த இடத்த வாங்காம இருப்பானா அப்படின்றார். கீழே சொல்றாரு, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொல்லுகிறான். விலை உயர்ந்த முத்தை பார்க்கும்போது, ஒரு நல்ல பொக்கிஷத்தை பார்க்கும்போது நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, மயக்கத்திலேயே கேட்காதீங்க வசனத்தை, நல்ல சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தூக்க மயக்கத்திலேயே கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப இது கஷ்டமான காரியமாக இருக்குது. தேவ சமூகத்தில் சொல்கிறதும் எனக்கு கஷ்டம், நீங்கள் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆமாம், சோத்திரம். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், கையை உயர்த்தி அல்லேலூயா. ஏன்னா உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு. இரவு பகல் வேலை, ராத்திரி தூக்கம் கம்மி. சோத்திரம். அல்லேலூயா. என்ன பண்ணுது? நானும் 10:30 மணிக்கு படுத்து 11 மணிக்கு படுத்து 3:30 மணிக்கு எழுந்தேன். சொல்கிறது விளங்குதா? ஆமாம். அப்போது நல்லா நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம மனதை எண்ணத்தை நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா ஒன்றும் வராது. வசனத்தை ஒழுங்காக கேட்போம். நான் ஒரு ஆளை சொல்லலை, 2-3 பேர் அப்படியே, நிறைய பேர் அப்படியே போகுது மயக்கம். சோத்திரம். பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவருடைய அந்த காரியத்தை ஒரு பொக்கிஷமா ஆண்டவர் சொல்றாரு. பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷமா, ஒரு முத்தாணி நினைன்னு சொல்றாரு. விலை உயர்ந்ததா பாரு தேவனை. இயேசு எப்படிப்பட்டவர்? விலை உயர்ந்தவர். ஒரு அலையிலே சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? விலை உயர்ந்தவர், விலையேற பெற்றவர். அது எந்த விலையும் கொடுத்து வாங்கக்கூடாதவர் அவர். ரட்சிப்பை விலை கொடுத்தெல்லாம் வாங்கிட முடியாது இல்லையா?
அப்போ அவரை தேடுவதற்கு, அதை அடைவதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணுமா, மற்றதை எப்படி விட்டுட்டு அதை போய் இன்னொன்று போய் பற்றி கொள்வதற்கு முயற்சி பண்ணானோ, பொக்கிஷத்தையும் முத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு பிரியமில்லாத, சொல்லுங்களேன் இல்லையா, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களை விட்டுட்டு, தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காது, தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லாத காரியம், அதையெல்லாம் நான் விட்டு அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு, அப்படின்னா நான் அந்த பொக்கிஷம் எனக்கு தேவை, இந்த முத்தாகிய இயேசு எனக்கு தேவை அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்தால் என்ன செய்வோம் தெரியுங்களா? தேவராஜ்யை தேடணும்னா, தேவன்கிட்ட போகணுன்னா நமக்கு என்ன எதை விடணும்? தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை விடணும். சொல்லுங்களேன் வாய் திறந்து. பணாசை, பொருளாசை, உலக ஆசை, புரியுதுங்களா? கோபம், மூர்க்கம், கசப்பு, பொய், பித்தலாட்டம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் எதெல்லாம் பவுல் சொல்றார், எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்ததோ அவைகளெல்லாம் நான் எப்படி எண்ணி விடுறேன்? நஷ்டம் என்றும் குப்பையம் என்று எண்ணுகிறேன். எதற்காக அப்படின்னு சொன்னா, பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி, அந்த லக்கை அடைவதற்கு அப்படின்றார். அதை நான் அடைவதற்கு எல்லாத்தையும் நஷ்டம் என்று விடுகிறேன்றார். தேவ பிள்ளைகள் நாம நஷ்டம் என்று விட்டுறோமா? அதை குப்பையம் என்று எண்ணுகிறோமா? அதாவது ஒரு பொக்கிஷத்தை விட்டுட்டு யாராவது போய் குப்பையை கட்டி பிடிச்சுக்குவாங்களா? அவர் உலக காரியங்களை பூரா குப்பைன்னு சொல்றார். ஒரு முத்து, விலை உயர்ந்த முத்தை விட்டுட்டு ஒரு கருங்கல்ல போய் பிடிச்சிக்குவானா எவனாவது? எனக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லுவானா? ஒரு முத்து இருக்கும்போது எல்லாரும் ஓடி போய், என்ன கல் இருக்கு, முத்து இருக்கு, எதை தேடி ஓடுறதுக்கு வேகமாக எடுக்க முயற்சி பண்ணுவோம்? சொல்லுங்க. வேகமாக ஒருத்தன் 2 பேர் ஓடுறாங்க, ஒருத்தன் முந்தி ஓடிட்டான், ஆனால் போய் எதை எடுக்கிறான்? கடற்கிற கல் எடுக்கிறான். அப்படின்னா அவன் என்ன சொல்லுவாங்க? அறிவு இருக்காடா, இவ்வளோ வேகமாக ஓடனியே, எதுக்கு ஓடின, எதுக்கு ஓடணும்? அதை முத்து விட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற அருமையான ஒரு விஷயத்தை விட்டுட்டு இதை போய் உதவாத ஒரு பொருளை போய் தூக்கி கையில் வச்சுட்டு சிரிக்கிறியாடா முட்டாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொல்றதை கவனிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. அப்போ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? உதவாததுகளெல்லாம் நம்ம ஓடி போய் முயற்சி பண்ணி, அதனால தான் சொல்கிறார், நான் எதை நோக்கி ஓடுறேன்றார் பவுல். எதை நோக்கி ஓடுறேன்? பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடுகிறேன், அதை நோக்கி நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றார். ஏமா விளங்குதா சபையே, திருச்சபையை நல்ல கையை வைத்து சொல்லுங்க. நம்ம அதை நோக்கி ஓடுறோமா? பொக்கிஷமாகி இயேசுவை நோக்கி, முத்துவாகி இயேசுவை நோக்கி. நம்ம வாழ்க்கை மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு விலை உயர்ந்தது, நான் அதை அடைய வேண்டும். அதான் பரலோக ராஜ்யம், அதான் தேவனுடைய ராஜ்யம். எப்ப அதை தேடு. நீ அதை தேடுனா உனக்கு மற்றது, இந்த உலகத்தில் நீ வாழ்றதுக்கு உனக்கு எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று இந்த வேத சத்தியம் சொல்லுகிறது. இதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? வேத சத்தியம் அதை சொல்லுது. சகை வரான் ஆண்டவரிடத்துல, அவனுக்கு பணம் முக்கியமா, இப்ப இயேசு முக்கியமானு பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா நல்லா சம்பாதிக்க கூடியவன், வரி வசூல் பண்றவன், அநியாயமா சம்பாதிக்கிறான், வேற கூட பணத்துக்காக இன்னும் கூடுதலா சில வேலைகளை செய்து இன்னும் கூடுதலா சம்பாதிக்க கூடியவன் தான். இப்போ அங்க இயேசு வந்துட்டாரு, இயேசு நிற்கிறாரு, இப்போ இவனு நிற்கிறான். அங்கே ஒரு பிரச்சனை பேசப்படுகிறது. அப்போ இவன் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறான். பொக்கிஷமாகிய இயேசு, முத்தாகி இயேசு நிற்கிறார். இது வேணுமா, இல்லை இவன் நம்புகிற அந்த குப்பை மாதிரி இந்த உலகத்தில் ஒரு நாள் விட்டுட்டு போகக்கூடிய பணம் வேணுமான்னு இப்போ இவன் தான் முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கிறான்? நான் அதெல்லாம் அநியாயம் எல்லாத்தையும் விட்டுறேன், எனக்கு இவர் தான் வேணும், பொக்கிஷமாகி இயேசு தான் வேணும், இந்த முத்தாகி இயேசு வேணும்னு சொல்லிட்டு அவரை பின்பற்றுகிறவனாய் இருந்தான் சகேயு. சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எதை பின்பற்றுகிறோம்? சில நேரங்களில் சில வேளைகளில் நம்ம மனதை, எண்ணத்தை, சிந்தைகளை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோ, நான் இந்த காரியத்தை, இழிவான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா என் பொக்கிஷம் போயிடும், தேவராஜ்யத்தை நான் இழந்துருவேன்,
தேவராஜ்யம்னா இயேசுவை நான் இழந்துருவேன். அவரை இழந்துட்டாலே தேவராஜ்யத்தை நீ இழந்தது போலதான். நான் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் செய்துட்டேன்னா, குறிப்பிட்ட விஷயத்தில் நான் கவனமற்று இருந்துட்டேன்னு சொன்னா நான் அதை இழந்துருவேன், அந்த லக்கை இழந்துருவேன். நான் அதை செய்ய மாட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? தம்பிகளா, விளங்குதா? அற்ப ஆசைகளுக்காக, அற்ப சுகங்களுக்காக, உலக காரியத்துக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சில விஷயங்களை தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறவர்களா இருக்கணும். ஹலோ, விளங்குதாங்க? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவைகளெல்லாம் நான் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உதறி தள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் பாடல் பாடுறோம் நல்ல அழகா, ஆனந்தமே தேவ பரிகள் தெரியுது, பாட்டை மட்டும் பாடுறோம். ஆனந்தமா இருக்கிறாரா? அவரு பிரசன்னமா இருக்கிறாரா? நம்ம மத்தியில களி கூறுகிறோமா நம்ம உண்மையா? இருதயம் பாடுதான் பாடுது, பிரசன்னத்தினாலே என் இருதயம் களி கூறவில்லை. தேவ சமூகம் எனக்கு இன்பமா இல்லை. இப்ப எப்ப வேகமா முடியும்னு இருக்கு இல்லையா? ஆராதனைக்கு வந்தாலே, சண்டே கூட வேலைக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளுக்கு நம்ம தியாகம் பண்ணி தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வேலைகளை ஜெபம் பண்ணி தேட மாட்டோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு கூட நம்ம பேசவும் மாட்டோம் எங்கேயும். அதெல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு இல்லைங்களா? ஒரு சிலர் தான் அதுல உறுதியா இருக்கிறாங்க, அநேகர் அதுல உறுதி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு வந்துட்டு வேகமா வந்து கலந்து ஓடு வேலைக்கு. சோத்திரம். எவ்வளவு பணம் இருக்குது, எனக்கு வசதி வந்தாலும் என்ன வந்தாலும் சண்டே வருமானம் எனக்கு 1000 கிடைக்குது, 2000 கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணிட்டு போறோம். இதெல்லாம் பரலோகத்தில் கணக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் அங்க பதில் சொல்லியே ஆகணும். சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாளை நம்ம தியாகம் பண்ண முடியல, தேவ சமூகத்தில் தேவனுக்கு விட்டு கொடுக்க முடியல, அந்த நாளை கர்த்தருக்கு கொடுக்க முடியல, கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம். சோத்திரம். அல்லேலூயா. ஏதோ பொக்கிஷமா நினைச்சிட்டே ஓடுறோம். விசுவாசம் இருந்தா, தேவனை பற்றி கொண்டு நின்னா, தொடக்கத்தில் உனக்கு சிரமங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா பொக்கிஷமா இயேசு என்ன பண்ணுவார் உனக்கு? சொல்லுங்க, கூட கொடுப்பார். உனக்கு கூட உனக்கு வேண்டியதை அவர் கொடுப்பார். சோத்திரம். அல்லேலூயா. கூட கொடுக்காம என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். இந்த விசுவாசத்துக்குள்ள வளர வேண்டும், இந்த விசுவாசத்தில் பெருகணும் நம்ம தேவ பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் சொல்றார், நீங்க விசேஷித்தவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி தேடணும்? எல்லாவற்றையும் விட்டுட்டு, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எப்படி ஒப்பா இருக்கிறது? ஒரு பொக்கிஷத்துல, ஒரு நிலத்தில் இருக்கிற பொக்கிஷம் போல, ஒரு விலை உயர்ந்த முத்தை போல இருக்கிறது அது. அதற்காக என்ன செய்வான்? எல்லாத்தையும் கூட விட்டுட்டு, எல்லாத்தையும் கூட வித்துட்டு அவன் அதை பெறுவதற்கு தான் முயற்சி செய்வானே. அப்படி நீங்க ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க முயற்சி செய்யக்கூடாது அப்படின்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க பிரயாசப்படக்கூடாது அப்படின்றார். சொல்றது விளங்குதாங்க? கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க, முழு இருதயத்தோடு சொல்லுங்களேன். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, பேதுரு 2 படகு நிறைய மீன் பிடிச்சிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னார். என்ன பின்பற்றி வா, மனுஷனை வலையை விட்டு, போட்டை விட்டு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன நம்மளை ஆசீர்வதிச்சாலும் இன்னும் பண பின்னாடி தான் ஓடுறோம், இன்னும் வேலை பின்னாடி தான் போடுறோம். தேவனுக்காக எழும்பணும். இந்த 40 நாள் ஜெபம் வைக்கிறோம், ஒரு 1 மணி நேரம் வந்து தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய மாட்டோம்? நமக்கு தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கும், அந்த ஜெப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும். சோத்திரம். அல்லேலூயா. அக்கறை இல்லை நமக்கு, கரிசனையற்ற தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் தூரம் உள்ளவர்களாகத்தான் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் தூரமா இருக்கிறோம், இன்னும் அந்த பாரம் வரல, அந்த சிந்தையினெல்லாம் வரல. இயேசுவை தேடுறதே எதுக்கு? நான் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கேன். அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், இன்னும் ஆசீர்வதிக்கிறவர் தான், இன்னும் கூட கொடுக்கிறவர் தான் அவர். சொல்லுங்க நல்ல கரங்களை உயர்த்தி. தருகிறவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது பின்னாடியே கொடுத்தா கூட அது பின்னாடியே தான் ஓடுறோம். வாய்ப்பு இல்லாதவர்கள்னா பரவாயில்ல, ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டேன், நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா பரவாயில்ல. வாய்ப்பு இருந்தா வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நம் நேரங்களை செலவழிக்க வேண்டும்.
வாய் திறந்து சொல்லுங்களேம்மா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஏன் ஒரு 6:30 மணிக்கு வேலை விடுறவனை ஒரு 6 மணிக்கு கேட்டால், 7 மணிக்கு விடுறவனை ஒரு 6:30 மணிக்கு விடுங்கன்னு கேட்டால் விட மாட்டானா? அந்த ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்துக்கு நம்மளால் வர முடியாதா? இல்லைங்களா? ஒரு மதிய சாப்பாடு டைமை 1 மணி நேரத்தை நான் ஒரு 1/2 hour நான் வேலை செஞ்சு கொடுத்துட்றேங்க, எனக்கு ஒரு 1/2 hour கொடுங்க அப்படின்னு கேட்டு சில பேர் அப்படி கேட்டு வராங்க. 7 மணி 7:30 மணிக்கு தான் விடுவாங்களா? 7 மணிக்கு விட்டுருங்க, என்ன 6:45 விட்டுருங்க, நான் சாப்பாடு டைமை உங்களுக்கு பார்ட் டைமாக கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே ஒரு 1/2 hour வேலை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடு டைமில் 6:30 மணிக்கு கிளம்பி 7 மணிக்குள்ளே இங்கே எப்படியாவது ஓடி வந்து 8, 8:15 வரைக்கும் பிரேயரில் கலந்துக்கிறாங்க. 1-2 சகோதரிகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். உலகத்து பின்னாடியே தான் முழு நேரங்களையும் கொடுக்குறோம். அநேகர் அதிகாலை ஜெபங்கள் இல்லை, தேவனை தேடுவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில்லை. முத்தை விட்டுட்டு, புரியுதுங்களா உங்களுக்கு, பொக்கிஷத்தை விட்டுட்டு குப்பையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையை எப்பவுமே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். ஐயோ அதிகமாயிட்டு இருக்கு, அதை தூக்கி வெளியில போட்டு நாத்தடிக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு அது போல இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைக்கிற வீடு வாசல் பொண்ணு பொருள் நகை அதெல்லாம் குப்பை மாதிரி இங்கே விட்டுட்டு தான் போகணும். நான் தூக்கிட்டு போவேனெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுங்க, யாராவது தூக்கிட்டு போவீங்களா? தூக்கிட்டு போக முடியுமா? சொல்லுங்களேங்க, கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. ஐயா, இந்த உலகம் தாங்க இந்த அறிவுக்குள்ளாக போகாம இருக்கு. அதனால ஆண்டவர் இதெல்லாம் வேணாம் உனக்கு அப்படின்னு சொல்லல, விளங்கி கொள்ளணும். ஆனா அதே நோக்கமா உலகம் உலகத்துக்குள்ள இருக்கிறவன் அதுதான் 24 hours ஓடுறான். அப்ப தேவனுடைய பிள்ளைங்க கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தை காலையில் எழுந்திரிச்சு தேவனை தேடுறது இல்லை, தேவ ராஜ்யத்தை தேடுறது இல்லை, தேவ சமூகத்தை தேடுவதில்லை. இல்லைங்களா? சபையில கூடி வருகிற அப்பப்போ ஏதோ கிடைக்கக்கூடிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவ பிள்ளைகள் தேடுவதில்லை. இந்த சத்தங்கள் எத்தனையோ முறை உங்கள் காதில் விழுந்திருக்கு. இன்னும் விரியன் பாம்பு குட்டிகளை போல நம்ம செவியை அடைத்து கொண்டே தான் இருக்கிறோம், இருதயத்தை அடைத்து கொண்டே தான் இருக்கிறோம். சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? கையை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. உணர்வடைய வேண்டும். ஒரு டைம் கிடைக்குது அப்படின்னா தேவ சமூகத்துக்கு போவோம், அங்கே ஜெபம் பண்ணுறாங்க, தேசத்துக்காக மற்ற சபைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, கொஞ்சம் கலந்துக்கிட்டு வருவோம். உணர்வே இல்லை. ஹல்லேலூயா. எங்கேயோ உட்காந்து செல்ல நோண்டிட்டு இருக்கிறோம், யார்கிட்டயா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறோம், எப்படியெல்லாம் நேரத்தை வீணா போக்கிக்கிட்டு இருக்கிறோம், குழந்தைகளோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், நேரத்தை வீணடிக்கிறோம். மலைகளில் குழந்தைகளை தூக்கிட்டு ஓடி வரவங்களும் உண்டு. ஹல்லேலூயா. அதே ஆளுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு நேரத்தை போக்கடிக்கிற ஆட்களும் உண்டு. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். சபை தேவனுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும், உங்களை தேவனுக்கு நேரம் நடத்த வேண்டிய விஷயங்களை திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் அதை சரியாய் பின்பற்றுகிறீர்களா என்பதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க ஹல்லேலூயா. முடியலமோ ஏதோ சொல்லுவோம், அங்க உட்கார்றது இங்கே உட்கார்ந்தா முடியாம போயிடுன்றான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதனால எனக்கு என்ன பலன் இருக்கு, என் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்களை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம உணர்றதே இல்லை பிரியமானவர்களே. தேவ ராஜ்யத்தை தேடுவதில்லை, தேவ ராஜ்யத்துக்குரிய முக்கியத்துவங்களை நம்ம இன்னும் கொடுக்காமையே காணப்படுகிறோம். திருச்சபை இன்னைக்கு மங்கி போன நிலையில் இருக்கிறோம், குப்பைகளை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்றார், எப்பா இதெல்லாம் உனக்கு வேண்டியது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த விசுவாசம் உனக்கு வரணும், இந்த நம்பிக்கை உனக்கு வரணும், இந்த நிச்சயம் உனக்கு வரணும். அப்பதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் பிரியமானவர்களே. இல்லைன்னு சொன்னா தேவன் கிரியை செய்ய முடியாது, தேவனுடைய கிரியனை பார்க்க முடியாது, தேவனுடைய செயலை நம்ம பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எல்லாத்தையும் விட்டுட்டு பேதுரு என்ன பண்ணிட்டார்? பின்னாடி வந்தார். அது மாத்திரமல்ல, அவன் சகேயு பாவத்தை விட்டுட்டு வந்தான், பேதுரு பணத்தை விட்டுட்டு வந்தார். தவறா ஓடிக்கிட்டு இருந்த பவுல், எப்படி தவறான பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த பவுல் ஆண்டவர் சந்திச்சார். இந்த முத்துக்காக, இந்த பொக்கிஷத்துக்காக அந்த வழியை, அந்த தவறான பாதையை வழியை அந்த இடத்திலேயே விட்டுட்டு இயேசு சொல்லுகிற பாதையில பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான். அவன் தான் சொல்றான், பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்றான். ஒரு தீர்க்கமான முடிவு நீ எடுக்கணும். இனி நான் தவறான பாதையில ஓட மாட்டேன், தப்பான வழியில நீ என் வாழ்க்கை, என் கால் போகாது. அதை விட்டுட்டு என் பொக்கிஷமா இயேசுவை தான் நான் பின்பற்றுவேன், என் முத்துவாகி இயேசுவை தான் நான் பின்பற்றுவேன்.
விலையேற பெற்ற முத்துக்கும் பொக்கிஷத்துக்கும் ஒப்பானவர் இயேசு கிறிஸ்து. விலையேற பெற்றவருங்க. ஒரு அல்லேலியா சத்தமாக தான் சொல்லுங்களேங்க. நல்ல முழு பலத்தோடு தான் சொல்லுங்களேங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதே மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 9:9 வேகமா. போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிற மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆயத்துறையில உட்கார்ந்திருக்கிறான். யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு? மத்தேயு. யார் தெரியுமா? அவரு வரி வசூல் செய்கிறவன், கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்கிறவன். ஹலோ, கவனிக்கிறீங்களாமா? ஏசு அவனை பார்த்து நீ எனக்கு தேவைப்பா, நீ என்னை பின்பற்றி. எத்தனையோ பேரை பார்த்து சொல்லல இல்லையா? அவனை பார்த்து சொல்ற நீ என்னை பின்பற்றி வான்றார். என்ன பண்ணிட்டான்? நான் வரி வசூல் பண்றவன், கவர்மெண்ட் உத்தியோகத்தை விட்டு உங்க பின்னாடி எப்படி வர முடியும்? ஹலோ, விளங்குதாங்க? எத்தனை பேர் கவர்மெண்ட் உத்தியோகம், எவ்வளோ பெரிய தொழில், எவ்வளோ பெரிய வேலைகளை கணக்கில் இல்லாத எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்கள் இயேசு பேசும்போது நீ எனக்கு தேவை என்று சொல்லும்போது அதை துச்சமென தூக்கி போட்டு ஆண்டவர் பின்னாடி போன கூட்டங்கள் ஏராளமாக இருக்கு. அவங்களெல்லாம் இந்த பூமியில் உட கொடுக்கலையா அவரு? அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கலையா அவரு? அவங்களெல்லாம் வாழ வைக்கலையா ஆண்டவர்? அவரை பின்பற்றி வந்தவங்களை ஒரு குறையும் வைக்க மாட்டார். சோத்திரம். மலையிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவரை தேடு. நம்ம மனசு தான், மைண்டு தான் அப்படி இருக்கு. இல்லை எனக்கு ரெஸ்ட் தேவைன்னு மைண்டு நினைக்குது. இல்லைன்னா ஐயோ நான் இது வேலை செஞ்சாதான் முடியும்னு நினைக்குது. இல்லை, அதுக்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்தி என் தேவனை தேடுவேன்னு நம்ம மனசு எண்ணமோ அதுக்கு நேராக திருப்பப்பட்டா தேவன் அதுக்குரிய வாசலையும் வழியும் ஒழுங்குகளையும் அவர் செய்வார். அதை விசுவாசத்தோடு செய்யணும். நீ எதை செய்தாலும் விசுவாசத்தோடு செய்யணும். விசுவாசம் இல்லாமல் நம்ம செய்யற எந்த காரியம் என்ன செய்யாது. ஒரு ஜெபமாகட்டும், ஊழியமாகட்டும், கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள் ஆகட்டும், தசம்பாகங்கள் ஆகட்டும், நீ என்ன காரியங்களை விதைச்சாலும் எதன் அடிப்படையில் விதைக்கணும்? விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கர்த்தருக்கு செய்யணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீயா ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக செஞ்சுட்டீங்கன்னா வேஸ்ட். விசுவாசம் தேவன் நடத்துவார். என் தேவனுக்காக இதை நான் அர்ப்பணிக்கிறேன், செய்யறேன். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேங்க. பின்னாடி ஒரு நல்ல கரத்தை உயர்த்தி தான் சத்தமா சொல்லுங்க பாப்போம். பலத்தோடு அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கைசல்லாட். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான்ல, என்னானா சொல்லுங்க. எது பெருசுன்ட்டு போயிட்டான்? வாசிங்க பாப்போம். 19 மத்தேயு 19 பாருங்க. மத்தேயு 19 22 22 வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். 21 பாருங்க. 21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உனக்கு இருக்கும். சத்த விளங்குச்சா உங்களுக்கு? நம்ம இங்க ஆண்டவரை தேடுறதெல்லாம் எங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற? வாய் திறந்து சொல்லுங்க. எங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்கிற? நீ நேரம் செலவழிக்கிறது, பணம் செலவழிக்கிறது, உழைப்பை செலவழிக்கிறது, ஊழியம் செய்யறதெல்லாம் எங்க பொக்கிஷமா சேர்ந்துக்கிட்டு இருக்கு? அதெல்லாம் அங்கே பேங்க் லாக்கரில் பொக்கிஷம் போல சேருதுன்றார் ஆண்டவர். சொல்லுங்களே லூயா. இங்கே போட்டு வைக்கிற பேங்க் லாக்கரில் போட்டு வைக்கிறது, இங்கே சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு தான் போகணும். நம்ம போகக்கூடிய இடம் அந்த இடம் தாங்க. போகக்கூடிய இடம் அந்த இடம் தாங்க. அந்த இடத்துல சேர்த்து வைன்றார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை அப்படின்னார். அவன் மிகுந்த ஆசை உள்ளவனா இருந்தனால மனம் இல்லை அவனுக்கு. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. என் மனம் இல்லாதது தான் காரணம். முடியாதுன்றது தேவனால எதுவுமே இல்லை. நமக்கு மனம் இருக்கா? நமக்கு முதல்ல அந்த எண்ணங்கள் வருதா? கவனிக்கிறீங்களாங்க? மனம் இருந்தால் தாங்க கர்த்தருக்காக நம்ம எதையுமே செய்ய முடியும். இந்த எண்ணம் ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே அதிகாரத்தில் தான் கீழே அதே சம்பவத்தை ஒட்டி பேதுரு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். 27வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, என்ன சொல்றான்? நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. பேதுரு இந்த சம்பவத்தை கேட்டுட்டு, அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர் பேசின விதத்தை கேட்டுட்டு அங்க ஒரு காரியத்தை முன்வைக்கிறான். ஆண்டவரே, அப்படியா? பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் போக முடியாதா?
அப்போ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு, பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கூப்பிட்டோன்னா அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவர் தான் கதின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ரல்லேலியா சொல்லுங்களாங்க. ஆமாம். எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து, எப்படி அடைவான்னு சொல்றார் ஆண்டவர், நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஜீசஸ், அல்லேலூயா. நீங்க எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக இழந்தையோ, புரியுதுங்களா உங்களுக்கு? பொண்ணோ பொருளோ நேரங்களையோ சமயங்களையோ சில நபர்களையோ எதெல்லாம் நீ இழக்கிற கிறிஸ்துவுக்காக. நம்ம எதை இழக்கிறோம் முதல்ல தான் முக்கியம். நீ ஒன்றை இழக்கும் போது தான் தேவனிடத்திலிருந்து ஒன்றை, இந்த உலகக்கூறி காரியங்களை, நல்ல சத்தியத்தை கேட்டுங்க. இது ஆவியானவர் இடைபெறார் உங்களோடு கூட. நல்லா கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இந்த உலக காரியத்தின் மேலே எதிலெல்லாம் நீ பற்றுதலாக இருக்கிறையோ, அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக எதையெல்லாம் நீ இழக்கிறையோ, அப்போ பரலோகம் ஒன்று உனக்கு கூட கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான் கைத்தட்ட தெரியுதா உனக்கு? விளங்குச்சா இல்லையா நான் சொல்றது? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பரலோகத்தின் நிமித்தமாக, தேவ ராஜ்யத்தின் நிமித்தமாக, இந்த உலக காரியத்தில் எது ஒன்று எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீ வெறுத்து விடுறையோ, அப்பெல்லாம் பரலோகம் ஒன்றை உனக்கு கூட கொடுத்துக்கிட்டே இருக்கும்ன்றார். நீ எதை இழக்கிறையோ அதோடு கூட உன்னை சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சத்தியம். இந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு, அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் யாரு? விசேஷித்தவர்கள். அதனால தான் நம்ம விசேஷித்தவர்கள்ன்றார். நீ இதெல்லாத்தையும் விட, அந்த பறவைகளை விட, மிருகங்களை விட, காட்டு புஷ்பங்களை விட, எல்லாத்தையும் விட நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அவங்களுக்கெல்லாம் பரலோகம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை? ஆமாம். அதனால இழிவானவைகளை தேடாதபடி இயேசுவை தேடுங்க. இழிவான காரியங்களின் மேலே நம்ம நோக்கம் வைக்காம இயேசுவை தேடுவோம். சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, முறையா தேடுவோம். இன்னும் முறையா சரி தேடுறோம். ஆனால் சில நேரம் என்ன பண்ணிடுறோம்? அசட்டை பண்ணிடுறோம் அவரை. சில காரியத்தை நல்லா கவனிக்கணும். சில விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி சில விஷயத்தை என்ன பண்ணுறோம்? அசட்டை பண்ணி விட்டுடுறோம். அங்கே தான் பிரச்சனையே வருது. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? இப்போ யாரும் இங்கே தேடாதனால, ஆண்டவரை தேடுறதுனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? தேடுறோம், இப்போ அவரை பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எனக்குன்னு ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சில விஷயங்கள் வரும்போது நான் எதை முன்வைக்கிறேன் அப்படின்னா, நான் தேவனை முன்வைக்கிறியா? இல்லை நீ உனக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருது அதை முன் வச்சு நீ முன்னோக்கி ஓடுறியா? இல்லை, இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதை நான் செய்யும்போது, இன்னைக்கு கர்த்தருடைய நாள் இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வானா போறோம்னா என்ன? அப்போ நான் இதை செய்யும் போது, சொல்றது விளங்குதாங்க? தேவனுக்கு பிடிக்காத சரியில்லாத ஏதாவது ஒரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இடைப்படும் போது, இல்லை இதை நான் இதை செய்யும் போது, இந்த பாவத்தை செய்யும் போது, இந்த வழியில் நான் போகும்போது அப்படின்னு நீ அதை இழக்கிற பத்தியா? நஷ்டமானாலும் பரவாயில்ல, அதனால ஒரு ஆளை இழந்தாலும் பரவாயில்ல, அதனால ஒருத்தர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அதனால சில பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை இழக்கிறேன் அப்படின்னு நீ எப்போ பரலோகம் அதை பார்க்கும். நீ நம்பிக்கையோட, பரவாயில்லைங்க, எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி, 4 பேர் திட்டினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி பரவாயில்ல, எனக்கு நான் சத்தியத்தை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நம்புகிறேன், அவர் சத்தியத்தின் நிமித்தம் நான் இப்படி தான் நான் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறத பரலோகம் பார்க்கும், உனக்கு கூட கண்டிப்பாக கொடுக்கும். பரலோக ராஜ்ய கண்ணை முன்னா உனக்கு திறந்திருக்கும். ஆபிரகாமின் மடிக்கவும் நீ போவே. நம்ம சோத்திரம், அல்லேலூயா. அந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆமென். அதான் சொல்றாரு, இதை மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனையும் சேர்ந்து கொடுப்பேன். எதை கொடுப்பேன்?
நித்திய ஜீவன். அதான் சொல்றார், கர்த்தரை தேடு, ஸ்தோத்திரம், தேவ ராஜ்யத்தை தேடு. நாம விசேஷித்தவர்கள். நம்ம யாரு? விசேஷித்தவர்கள். எழும்பி நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இங்கேயே காரி துப்பிடுவீங்க போல சர்ச்சிலேயே. ஸ்தோத்திரம்.